இன்னைக்கு நாம நார்த்த இலைய வச்சு ஒரு சூப்பரான துவையல் தான் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நார்த்த இலையில இந்த மாரி கொழுந்து இலையா பறிச்சுக்கணும். கொழுந்து இலை தான் அரைக்கலாம். முத்துன இலைய அரைக்க முடியாது. அதனால கொழுந்து இலையா பறிச்சுக்கோங்க. இந்த மாரி பறிச்சுட்டு அத காம்பெல்லாம் எடுத்துட்டு நம்ம கழுவி வச்சுக்கலாம். இந்த துவையல கஞ்சி, சாதம், இட்லி, தோசை இந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். கஞ்சிக்கு ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும் பழைய கஞ்சிக்கு. இந்த நாட்டு இலையோட மருத்துவ பயன்கள் பார்த்தீங்கன்னா, பொதுவா பித்தத்துக்கு சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம சர்க்கரை நோய் உள்ளவங்க, இரத்த அழுத்தம் உள்ளவங்க இத எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, 5 காய்ந்த மிளகாய், கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு 5 பல்லு, தேங்காய் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி. அம்மா மண் சட்டி அடுப்பில வச்சு சட்டி காஞ்சதும் நல்லெண்ணெய் ஊற்றுனாங்க. நல்லெண்ணெய் காஞ்சதுமே வரமிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டாங்க. அது வதங்கினதும் நம்ம நார்த்த இலைய எடுத்து போட்டுடலாம். அதை நல்லா வதக்கி விட்டு அது நல்லா வதங்கினதுமே வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கி விட்டாங்க. வெங்காயம் வதங்கினதும் 5 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாங்க. அது வதங்கினதுமே தேங்காய் சேர்த்துக்கிட்டாங்க. தேங்காயும் சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டாங்க. அது கூட புளியும் சேர்த்துட்டாங்க. எல்லாம் வதங்குனதுக்கு அப்புறமா எடுத்து ஆற வச்சு நம்ம அரைச்சிட வேண்டியதுதான். இது அம்மியில தான் அரைப்பாங்க. அம்மியில அரைச்சா நல்லா கெட்டியா இருக்கும் துவையல் மாரி. நம்ம மிக்ஸியில அரைக்கிறனால கொஞ்சம் தண்ணி ஆயிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு அரைக்கணும் நம்ம. இந்த மாரி அரைச்சோம்னா துவையல் மாரி வந்துரும். ஆனா அம்மியில அரைச்சா தான் நல்லா கெட்டியா இருக்கும். அம்மா ஆற வச்சு அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. மணமே அவ்வளோ சூப்பரா இருந்தது. உடனே சாப்பிடணும் போல இருந்தது. நானும் உடனே போட்டு சாப்பிட்டுட்டேன். டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருந்தது. நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த துவையல் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நீங்க இதுவரை இந்த துவையல் செய்யலைன்னா கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க. மருத்துவ குணம் நிறைந்த இந்த துவையல.